finished. பாஸ்டர், நான் ஒரு சாட்சி இன்றைக்கு சொல்லுகிறேன் பாஸ்டர். என் பேர் ராஜேஸ்வரி. நான் ஸ்ரீலங்கா நாட்டில் வசித்து இங்கே ஓமன் நாட்டில் பணிபுரிகிறேன், வீட்டில் வேலை செய்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல எனக்கு என்னோட இருக்கிறார். நான் படாத கஷ்டம் துன்பமெல்லாம் பட்டு நான் ஆண்டவரை சின்ன வயசுல அறிந்து ஆண்டவரை நான் விட்டு உலகிட்டேன். நிறைய நான் சாட்சி சொல்லணும்னு இருக்கேன். ஆனால் இப்போ ஒரு சாட்சி சொல்கிறேன். ஆண்டவர் அன்றைக்கு நீங்கள் எத்தனையாம் தேதி எனக்கு தெரியலை பாஸ்டர், ஒரு சனிக்கிழமை போல இருக்கு. அந்த ஜெபத்தை நான் கேட்டு நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு தலையில் வேதனை இருக்கி, தலைவேதனை நோயில பற்றி நீங்கள் ஜெபம் பண்ணினீங்க. நான் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணினேன் பாஸ்டர். எனக்கு அடிக்கடி தலை சுற்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஏலாது, படுத்த எலும்பையில் அங்கே வேலை செய்யணும். படுத்த ரெண்டா என்னை எலும்பி தூக்கி எறிஞ்சிடும். என் கால் ரெண்டும் பின்னி கொண்டு என்னை ஒரு ஆள் தள்ளிட்டு போவோம் இழுத்தாட்டுறதுக்கு. ஆனால் நான் என்னை பெணனை குடித்து ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லியே நான் வேலை செய்வேன். ஆனால் அன்றைக்கு எனக்கு அந்த தலை சுற்று அடிக்கடி வந்து கொண்டிருந்தேன். அன்றைக்கு ஜெபம் பண்ணும்போது நானும் சேர்ந்து அவங்க யூடியூப்பில் இருந்து நானும் ஜெபம் பண்ணினேன். ஆனால் அண்டையிலிருந்து எனக்கு தலை சுற்று போயிட்டு, ஆனால் கனவு சொப்பனத்தில் எனக்கு சுற்றி கொண்டே இருக்கு. தலை சுற்றுது என்னால் முடியாமல் இருக்க, வலிப்பு வருத்த மாதிரி எடுத்துக்கொண்டிருக்க கனவுல. நான் என்னை ஒருவரும் பிடிக்கிறாங்கல்ல, ஆனால் நான் நினைக்கிறேன் என்னை வந்து அமர்த்தி பிடிச்சா எனக்கு சுகமாகும் என்று நான் நினைக்கிறேன் கனவுல. ஆனால் ஒருவரும் இல்லை. ஒரு சின்ன பொடியன், அதில் ஒரு பொடியன் வந்து என் 2 கையையும் பிடிச்சி அமர்த்தி பிடிக்க அந்த என்னைய வலிப்பு மாதிரி வந்து தலை சுத்து எல்லாம் அமர்ந்து போயிட்டு, அடுத்த நாள் காலையில தான் உங்களோட ஜெபத்தை கேட்டேன். அன்று நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நான் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணதுக்கு பிறகு அது தலை சுத்து என்னை விட்டு விலகி போயிட்டு, ஆண்டவருக்கு கோடி நான் நன்றி செலுத்துகிறேன் பாஸ்டர். கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருமணம் முடிந்துவிட்டது. யாக்கோபு லேயாளை விட ராகேலை அதிகமாய் நேசித்தான். அது கூட மன்னிக்கப்படலாம். அதாவது யாரையாவது அதிகமாக நேசிக்க நமக்கு உரிமை உண்டு, தவறில்லை. ஆனால் யாரையும் அற்பமாய் எண்ணுவதற்கு நம்மில் யாருக்கும் உரிமை இல்லை பிரியமானவர்களே. இங்கே லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அதை கர்த்தர் கண்டார். யாரெல்லாம் மனித அன்பு முழுவதும் கிடைக்காமல் பரிதவிக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். அவர்கள் தேவனுடைய அதிகபட்ச அன்பை அனுபவிப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவனே நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சங்கீதம் 51:17 நாம் வாசி. பிரியமானவர்களே, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று கிறிஸ்து இயேசு கேட்கிறார். நம்மில் லட்சணமில்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். பிரியமானவர்களே, ஒரு குருடன் இயேசுவை பற்றி உயர்த்தி பேசினான் என்பதற்காக அவனை முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என அவனை பிடித்து தள்ளினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு, பிரியமானவர்களை பாருங்கள், லட்சக்கணக்கானோர் அவரின் நிழலை தேடி ஓடி வரும்போது இவரோ ஒரு எளியவன் அருகே வந்து நிற்கிறார். என்ன பாக்கியம் பாருங்கள். காரணம், அவன் பரிசேயர்களால் தள்ளப்பட்டவனாய் திக்கற்று நின்றான்.
மனிதனால் நீங்கள் அற்பமாய் எண்ணப்படும் போதுதான் தேவன் அற்புதமாய் உங்களை அவர் உயர்த்துவார். பிரியமானவர்களே, மனிதனால் நீங்கள் அற்பமாய் எண்ணப்படும் போதுதான் தேவனால் அற்புதமாய் உயர்த்தப்படுவீர்கள். பிரியமானவர்களே, மனிதனால் ஒதுக்கப்படுபவர் மகாதேவனால் உயர்த்தப்படுகின்றார்கள். மனிதனால் மதிக்கப்படுவோர் பல நேரங்களில் மகாதேவனால் ஒதுக்கப்படுகின்றனர். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு கற்பம் தரிக்கும்படி செய்தார் என்கிற வசனம், பிரியமானவர்களே, ஆம்பிளிஃபைடு வேதாகமத்தில் இவ்விதமாய் அது இருக்கிறது. God made her able to bear children. தேவன் லேயாளை கற்பந்தரிக்க பலனடையச் செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். ராகேலிடம் இருக்கும் அழகு என்னிடம் இல்லையே என அழுது கொண்டிருந்த லேயாளை ராகேலிடம் இல்லாததை உனக்கு தருகிறேன் என்று ஆசீர்வாதத்தை தாரை வார்த்தார் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு. பிரியமானவர்களே, எல்லாரிடமும் இருப்பது என்னிடம் மட்டும் இல்லையே என புலம்பி தவிக்கிறியா? மனம் உடைந்து தவிக்கிறீர்களா? யாரிடமும் இல்லாத ஒன்றை உனக்கு மட்டுமே இருக்கத்தக்கதாய் தேவன் சொந்தமாய் தரப்போகிறார். அதுதான் தகப்பனின் அன்பு. கடைசியாய் இருக்கின்றனே என கலங்கி தவிக்க வேண்டாம் பிரியமானவர்களே. கடைசியாய் நின்ற தாவீதைத்தான் ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டார். கடைசியான யோசேப்பை தான் எகிப்தின் அதிபதியாய் தேவன் தெரிந்து கொண்டார். கர்த்தரின் தரிசனத்தை கூட கடைசியாக பார்த்தவர்தான் நம்முடைய அப்போஸ்தலன் பவுல். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று தன்னை பற்றி பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த கடைசியான பவுலை புதிய ஏற்பாட்டில் அதிக பக்கங்களை நிரப்ப வைத்து முதலிடத்தில் வைக்கவில்லையா நம் தேவன்? உன்னையும் அப்படியே மாற்றுவார் என்பதை இந்த காலை வேளையில நீங்கள் அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் இருதயத்தில் இதை நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் சத்தியம். என் தேவன் அற்பமானவர்களை கொண்டுதான் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஆகாது என்று தள்ளப்பட்டவர்களை எடுத்து அவர் வல்லமையாய் பயன்படுத்துவார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுவார். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே தான் ஜனங்களை அவர் மீட்டு ரட்சிப்பார். அவர் நினைவுகள் வேறு, நம்முடைய நினைவுகள் வேறு. இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களா? என் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களைத்தான் என் தேவன் தெரிந்தெடுப்பார். உங்களை கொண்டுதான் அதிசயங்களை செய்வார். உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை சாதிப்பார். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் நேரம் வருகிறது. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் என்று, உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்றும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதென்றும், உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் என்றும், சிங்காசனத்தில் அரியணையில் உன்னை உட்கார வைப்பார் என்றும் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். கேட்கிற உங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. வல்லமையுள்ள தெய்வமே, மகா பெரியவரே, எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறவர், எங்கள் இருதயங்களை கொள்ளையடித்தவர், எங்கள் இன்ப நேசர் அப்பா. நீர் எங்கள் உள்ளங்களை கவர்ந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் 10,000களில் சிறந்தவர். சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம் நீர், பள்ளத்தாக்கின் லீலி. ஹல்லேலூயா. உம்மை போல அழகுள்ளவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல நேசிக்கிறவர் ஒருவரும் இல்லை. அப்பா, இந்த காலை வேளையிலும் ராஜா, உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் பாரங்களை எல்லாம் சுவாமி இந்த காலை வேளையில உங்க சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தரை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் உம்மை ருசித்திருக்கிறோம். இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மை ருசிக்க வேண்டும் அப்பா. எஸ் டாடி.
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும், மீண்டும் சொல்லுகிறேன், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். Thank you, Jesus. Hallelujah. நான் பயப்படுகிற நாளில் நான் என் இயேசுவை நம்புவேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ ஜனமே சொல்லி பாருங்க. நான் பயப்படுகிற நாளில் என் இயேசுவையே நம்புவேன். அவரையே முன்னிட்டு அவருடைய வார்த்தையை நான் புகழுவேன். அவரை மட்டுமே நான் நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அவன் என்ன செய்ய முடியும்? Thank you, Jesus. Hallelujah. ராஜா, என் அலைச்சல்களை நீர் அறிகிறீர். என் கண்ணீரை நீர் காண்கிறீர். அவைகளை உம்முடைய கணக்கில் வைத்திருக்கிறீர். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு போகத்தக்கதாக, என் சத்துருக்கள் என்னை விட்டு விலகி ஓடத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் நீர் என் பட்சத்தில் வந்து நிற்கிறீர். அதனை முழுவதுமாக நான் அறிவேன், நான் விசுவாசிப்பேன். இந்த காலை வேளையிலும் எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை என் ஆண்டவர் உண்டாக்க இந்த அதிகாலை வேளையில் அவர் இறங்கி இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். அதை நம்புங்கள். அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இடம் பிடித்து இருக்கிறார். உங்கள் உள்ளத்தை கவர்ந்தவர். உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பொல்லாத வழிகளில் இருந்து, தேவனுக்கு பிடிக்காத காரியத்தில் இருந்த நம்மை அவர் மீட்டு ரட்சித்து, நம் பாவங்களை கழுவி, நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை நீதிமானாய் மாற்றி, உயர்ந்த ஒரு சிங்காசனத்தில் நம்மளை அவர் அமர வைத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாகவே பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் எப்படியெல்லாம் என்னவெல்லாம் செய்யப்படுகிறதோ அவையெல்லாம் இந்த பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்காகத்தான் நம்மை அவர் தெரிந்து கொண்டாராம். நன்றி ஆண்டவரே. ராஜா, உங்க கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய மனதுருக்கத்துக்காக நன்றி ராஜா. இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்ப்பதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள். பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்குமே. இந்த அதிகாலை வேளையிலும் தம்மை தேடுகிற மனுபுத்திரன் உண்டோ என்று சொல்லி தேவன் உன்னதத்திலிருந்து அவர் பார்க்கிறார். இந்த அதிகாலை வேளையிலும் இயேசுவே, உம்மை நாங்கள் தேடுகிறோம். உம்முடைய முகத்தை நாங்கள் நாடுகிறோம். உம்மையே எங்கள் கண்கள் நோக்கி பார்க்கிறது. எங்கள் இருதயம் உம்மை தேடுகிறது. எங்கள் நேசர் எங்கே? என் நேசர் எங்கே? என் இன்ப நேசர் எங்கே? நான் நம்பின மனுஷர்கள் எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். நான் நம்பினோர் அத்தனை பேரும் எங்களை புறம்பே தள்ளினார்கள். எசப்பா, நாங்கள் அற்பமாக எண்ணப்பட்டோம். ஆனால் எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளாதவர் நீர். ஒருபோதும் எங்களை அற்பமாய் நினைக்காதவர் நீர். நாங்களேப்பா உமக்கு விரோதமாக பாவம் செய்தாலும், உமக்கு விரோதமாக குற்றம் செய்தாலும், இயேசுவே, நீர் எங்கள் தகப்பனாய் இருக்கிறபடினாலே, அந்த தகப்பன் இருதயம் உம்மிடத்தில் இருக்கிறபடினாலே, நீர் மனதுருகுகிற தெய்வமானபடியினாலே, எங்கள் மேல் வைத்த அநாதி அன்பு நிமித்தமாக இந்த பூமிக்கு நீர் இறங்கி வந்தீர். எங்களை மீட்டு எடுத்து உம்முடைய பிள்ளையாக மாற்றி அரியணையில் எங்களை அமர வைத்தீர். ராஜா, உமது கிருபை வான பரியந்தம், உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் அது எட்டுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உம்முடைய நாமத்தை நான் சொல்லி துதிக்கட்டும். என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தை உயர்த்த எனக்கு 1000 நாவுகள் போதாது. நான் உம்மை உயர்த்தி கொண்டே இருக்கலாம் டாடி. உங்க சமூகத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை மாத்திரமே துதிக்கும். என் உதடுகள் உம்மை மாத்திரமே துதிக்கும் ராஜா. எஸ்டர்டே, என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மையே துதித்து உமது நாமத்தை சொல்லி நான் என் கைகளை உயர்த்தி அந்த வானத்துக்கு நேராக உம்மை மகிமைப்படுத்துவேன் டாடி. ஆமா ராஜா இசப்பா. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது.
என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது டாடி. உம்மை நான் காணட்டும், உம்முடைய முகத்தை நான் பார்க்கட்டும். ஒரு முறை உம்முடைய முகத்தை நீர் எனக்கு காண்பியும் அப்பா. ஐயோ, எவ்வளவு அழகு, எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு மகிமை நிறைந்தது. அத முகத்தை எங்களுக்கு ஒரு விசை காண்பியும் அப்பா. உம்முடைய முகத்தை தேடுகிற இந்த அதிகாலையில தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்டடையட்டும். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்கிற வார்த்தையின்படி இந்த அதிகாலை வேளையிலும் இயேசப்பா உம்மை தேடுகிற பிள்ளைகளும் உம்மை கண்டடையட்டும் ராஜா. ஒருவேளை வேதனின் மத்தியிலிருந்து உம்மை தேடலாம், நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு தேடலாம், தள்ளப்பட்டவர்களாய் ஆகாதென்று தள்ளப்பட்டவர்களாய் இருக்கிற சூழ்நிலையில உம்மை தேடலாம், கண்ணீரோடு உம்மை தேடலாம், வியாதியோடு உம்மை தேடலாம். யார் தேடினாலும் கண்டடைவீர்கள் என்கிற வார்த்தையின்படி என் கிறிஸ்து இயேசுவை இந்த அதிகாலை வேளையில என்னுடைய பிள்ளைகள் கண்டடையட்டும் அப்பா. உயர்ந்தவரே உமக்கு நன்றி, மகா பெரியவரே உமக்கு நன்றி. உம்மை துதிக்கும்படி எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே பரலோகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும், பிசாசுகள் விலகி ஓடட்டும், இருள் நீங்கி போகட்டும், பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். காரணம், நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. அவர் ஒருவருக்கே சொந்தமானவள், நான் சொந்தமானவன். சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அவர் என்னுடைய இன்ப நேசர், என்னை கைவிடார். அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். அவர் நல்லவர், என்னை படைத்தவர், என்னை உண்டாக்கினவர், உருவாக்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் எழுந்திருக்கிறதிலையும் என் உட்காருதலையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசப்பா, ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேளையில மரண போராட்டத்தில் இருக்கிற, பலவீனத்தில் இருக்கிற, வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுதும் ஜெபிக்கிறேன் டாடி. எப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், பலவீனங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னாலும் அந்த இருள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்துக்கு நேராக, உமக்கு நேராக கைகளை ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் இயேசு நீர் விடுதலை ஆக்குவீர், நீர் விடுதலை ஆக்குவீர் அப்பா. விடுவிக்கிறவரா இந்த காலை வேளையிலே என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுவீர் சுவாமி. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் அப்பா. பொல்லாத பிசாசின் கிரியைகள், பிசாசினால் வந்த வியாதிகள் எல்லாம் இப்பொழுது நீங்கி போகட்டும். பாவத்தினாலும் சாபத்தினால் வந்த வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். சர்வ வல்லமை உள்ளோட நாமம் இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் இயேசுவின் நாமத்தில் பதியட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மரித்தும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர், உயிரோடு எழுந்திரவர். அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், அரியணையில் அமர்ந்திருக்கிற தேவன் அவர். அவர் ஒருவரே ஜீவ புஸ்தகத்தை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் கொண்டவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கே சகல வல்லமை உண்டு. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவனுள்ள இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நான் தெளிக்கிறேன். சபிக்கப்பட்ட ஆவிகள், பலவீனப்படுத்துகிற பிசாசுகள், எப்படிப்பட்ட சத்துருக்கள், போராட்டங்கள் எல்லாம் எப்பொழுது இயேசு நாமத்தில் விலகி போகட்டும். எல்லாவற்றிலிருந்து விடுதலை நான் கட்டவிழ்க்கிறேன். இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு விடுதலை, கேட்கிறவர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தின் கரம் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கட்டும். சிலுவையில் இருந்து உண்டான அந்த வல்லமை, சிலுவையிலிருந்து வெளிப்படுகிற வல்லமை, என் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, அவர் தழும்புகளால் வரக்கூடிய வல்லமை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்கட்டும். இருள் நீங்கி போகட்டும், வெளிச்சம் இப்பொழுதே பிரகாசிக்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசப்பா உங்க கரத்துல நான் தந்து நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய சட்டைகளுக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. என்னென்ன விண்ணப்பத்தோடு இந்த காலை வேளையிலும் அப்பா ஜெபித்து கொண்டு இருப்பார்களோ அத்தனை ஜெபத்துக்கும் என் இயேசு நீர் பதில் தருவீர். ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டீர், ஒருவரையும் விட்டு கொடுக்க மாட்டீர். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் உம்முடைய கரங்களால் படைக்கப்பட்ட பிள்ளைகள், அற்பமானவர்களை கொண்டு என் தேவன் இந்த நாளிலே நீர் அதிசயங்களை செய்வீர், ஆச்சரியமானவர்களை செய்வீர், மேன்மைப்படுத்துவீர்.
உன்னதமானுடைய செமையான கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. விடுதலை கட்ட விழ்கிறேன். இந்த ஜெபம் போகிற இடங்கள்ல, கேட்கிற இடங்கள்ல விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை யாரெல்லாம் இதை ஷேர் பண்றாங்களோ, இதை சுவிசேஷமாக, சுவிசேஷ ஊழியமாக இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் மற்றவர்களுக்கு அனுப்புகிறார்களோ, அதன் மூலமாக இயேசப்பா உமக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க டாடி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னால வெளியே சென்று என்னால சுவிசேஷம் சொல்ல முடியாது, ஐயோ மற்றவர்களுக்கு நான் எப்படி சுவிசேஷம் சொல்லுவேன் என்று எண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த அதிகாலை ஜெபத்தை அப்பா இதை மற்றவர்களுக்கு அனுப்புகிற பொழுது, ஷேர் பண்ணுகிற பொழுது என் தேவன் அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீர். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டிக் கொண்டான், அவன் சிறையிருப்பு மாறினதான். நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்குகிற அநேக கரங்கள் உண்டு, இந்த ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கணும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் என் ஆண்டவர் நீர் பலப்படுத்தணும் சுவாமி. இன்னும் அதிகமாய் பெருகத்தக்கதான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய சிரசின் மேல் வந்து அமரட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் என் கிறிஸ்து இயேசுவின் செட்டைகளுக்குள் தந்து நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலும் வல்லமையும் இந்த கால வேளையில பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. துக்கம், துயரம், மனபாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர், புலம்பல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் அழணும், நான் ஏன் புலம்பணும் என்கிற ஆழமான ஒரு விசுவாசமும் தைரியமும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். பலவீனப்படுத்துகிற, பயமுறுத்துகிற அத்தனை ஆவிகளும் இப்பொழுது வெளியேறும். உன்னதமான கரங்களை மீண்டும் ஒப்புக் கொடுக்கிறேன். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. உங்க இரத்தம் தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம் தான் என்னை நீதிமானாக்கும். உங்க இரத்தம் தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம் தான் என்னை நீதிமானாக்கும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது.